இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓஎல் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற நம்ம மாணவ மாணவிகளுக்கான வீடியோ. ஸோ கட்டாயம் ஓஎல் ரிசல்ட்ஸ் எழுதி ரிசல்ட்ஸ் எடுத்த அந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிச்ச பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, அநேகமான மாணவர்கள் வந்து நாம எழுதினத்தை விட இன்னும் ரிசல்ட்ஸ் பெட்டரா வந்திருக்கும், நல்லா எடுத்திருப்போம், நம்ம நல்லா எழுதிருப்போம், நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்து குறைஞ்ச ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அப்படியான ஆட்களுக்கு வந்து ரீகரெக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப இருக்குது. ஸோ அந்த ரீகரெக்ஷன் எப்படா போறதுங்கிறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ எப்படின்னு சொன்னா, தற்போதைய காலத்துல இருக்கக்கூடிய ரீகரெக்ஷன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த ரீகரெக்ஷனை போடலாம். ஸோ எப்படி இந்த ரீகரெக்ஷன் போடுறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. கமெண்ட்ல இருக்கட்டும் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கட்டும். சோ எதுலயாவது போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. சோ அதுல போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ரீகரெக்ஷன் போடுறதுக்குரிய லிங்க் கொண்டு நான் அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டைரக்டாவே உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்ல வந்துட்டு நீங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டருங்கிற இந்த ஸ்கிரீன்ல நான் காட்டக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க லாகின் பண்ணக்கூடிய மாதிரி ஒன்று வரும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க லாகின் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா ரெஜிஸ்டர்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயர், என்ஐசி நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ங்கிற 3 ஆப்ஷனையும் வந்து நீங்க கொடுத்து லாகின் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்க உள்ளுக்கு என்டர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய மாதிரியான ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல வந்துட்டு ஜிசிஇ ஓஎல் எக்ஸாமினேஷன் 2025 2026 என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று போட்டிருக்கு. ஸோ அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி இருக்கிற அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒன்று வரும். அதுல வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கொடுத்த அதே என்ஐசியில இருக்கக்கூடிய மாணவருடைய ரிசல்ட்ஸ் வந்து இதுல ஷோ ஆகும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஒவ்வொரு பாடங்களுக்கும் நம்ம ரீகரெக்ஷன் போடலாம். எல்லாத்துக்கும் போடணும், மாணவர்களும் எல்லாத்துக்கும் டிக் போட்டு போடலாம். ஸோ கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் சொல்லி கீழே காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கீழே சப்மிட் ரிக்வஸ்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பே பண்ணக்கூடிய ஸ்டெப்புக்கு வருவோம். ஸோ அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ நாம வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டில் வந்து பே பண்ற ஆட்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பே பை கிரெடிட் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில் எல்லா ஓடிபி எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து சக்சஸ்ஃபுல்ங்கிற டீடைல் வந்து ப்ரூஃப் ஒன்று தருவாங்க. ஸோ இதை வச்சிருந்தால் போதும் நம்ம ரீகரெக்ஷன் போட்டதுக்கான ஒரு ப்ரூஃபாக நம்ம கிட்ட இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே போல உங்களுடைய ஓஎல் படிச்ச ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகி நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க.